ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சுடிதாருக்கு நெக் டிசைனிங் கேன்வாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு கழுத்து சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கழுத்து உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது நமக்கு கழுத்து என்ன டிசைனிங் தேவையோ அந்த டிசைனிங்கை நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம என்ன கழுத்து கட் பண்ணக்கூடிய அதே டிசைனிங் கட் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு கேப்பு விட்டு அந்த கழுத்தோட கேன்வாஸ் பகுதியை மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்த இடத்துல இருந்து என்ன ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி நீட்டாக ஒரு கழுத்து நம்ம வரைஞ்சிக்கிடலாம். இந்த கழுத்து வரைஞ்ச இடத்துல இருந்தால் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மார்க் பண்ணி இந்த கேன்வாஸோட கழுத்து அளவை நீட்டாக குறித்து எடுத்து மார்க் பண்ணிவிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த கழுத்தை வெளிப்பகுதியில் நீட்டாக கட் பண்ணியாச்சு. உள்பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு தான் நம்ம கழுத்து கேன்வாஸு கட் பண்ணி அந்த டிசைன் செட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாடல் கழுத்து தான் நான் இந்த சுடிதார் கழுத்துக்கு வைக்க போகிறேன். ஷேப்பு கரெக்டாக இல்லைன்னா நம்ம அந்த ஷேப்பை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிடணும். முதல்ல நம்ம அளவெல்லாம் மாறி அந்த ஷேப் நல்லா இல்லைன்னா நெக் மாடல் நல்லா இருக்காது. அதனால் அளவு கரெக்டாக நீட்டாக இது ஒரு கழுத்து நம்ம இப்போ மாடலாக ரொம்ப சிம்பிள் நெக் மாடல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை லைனிங் துணிக்க மேலே வச்சு அயன் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த லைனிங் துணிக்க மேலே வச்சு இந்த பேப்பர் கேன்வாஸை அயன் பண்ணி எடுத்துக்கிடலாம். தேவையான அளவு சூடு வச்சு நம்ம நீட்டாக அயன் பாக்ஸில் தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த துணியை, இந்த லைனிங் துணி மீதி இருக்கிற பகுதியை இந்த கழுத்து ஷேப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு இடம் விட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கழுத்தோட வெளிப்பகுதியும் உள்பகுதியும் ஒரு சின்ன தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், வெளிப்பகுதியில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இடம் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்த ஃபுல்லுமே கவர் பண்ணி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். அடுத்தது முன் கழுத்து லைனிங்கை எடுத்து பாருங்கள், கழுத்து சுற்றளவோட கழுத்தோட சென்டர் பகுதியில் முன் கழுத்துக்கு நம்ம தச்சு வச்சுருக்கிற இந்த கேன்வாஸை வச்சு கரெக்டாக முன் துண்டு லைனிங்கையும் அடுத்தது இந்த கழுத்தோட கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிற அந்த சென்டர் பகுதியையும் 2 சென்டர் பகுதியும் சேர்த்து கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கிடணும். அடுத்தது மெயின் பீஸ் துணியை எடுத்து பாருங்கள், ஏற்கனவே கழுத்து சுற்றளவுக்கு நம்ம கழுத்து தைச்சி தான் வச்சுருக்கோம் லைனிங் துணியில். அந்த துணிக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி துணி கொஞ்சம் வலுவலுன்னு இருந்ததுன்னா நம்ம பின்னதும் குத்தி தைச்சிக்கிட்டாலாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ நான் எனக்கு தேவைக்கு பின் லாக் பண்ணி மாட்டியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த லைனிங் துணியோட கழுத்து அடுத்தது கேன்வாஸ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கிற அதே அளவில் கழுத்தோட உள்பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இந்த கழுத்து என்ன டிசைனில் நம்ம கட் பண்ணி கேன்வாஸ் வச்சு தைச்சி வச்சுருக்கோமோ அதே டிசைனில் தான் நம்ம லைனிங் துணிக்கும் உள்பகுதியில் மெயின் பீஸ் துணியை வச்சு தைக்கிறதுலையும் நம்ம தைக்கணும். பாருங்கள், அளவு மாற்றி தைக்கும்போது கேன்வாஸோட தையல் விழுந்துனா அந்த கழுத்து திருப்பி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த துணியோட பகுதி கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருக்கும். அதனால் நம்ம கழுத்து கரெக்ட் அளவில் தான் கட் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக ஜாயின் பண்ண பகுதியில் மீதி இருக்கிற துணியில் லைட்டாக ஒரு கிராஸில் கட்டிங் கொடுத்துக்கணும். அந்த கட்டிங் தையலோட வெளிப்பகுதியில் தான் கொடுக்கணும். கட்டிங் கொடுத்த பிறகு பாருங்கள், இந்த லைனிங் சைடில் நம்ம கொடுத்துருந்த அந்த கழுத்து பேப்பர் நெக் டிசைன் கொடுத்துருந்தால பேப்பர் கேன்வாஸ் வச்சு அந்த டிசைன் பகுதி இந்த ட்ராக்கோட மேல் பகுதியில் வரும்படியாகவும் மெயின் பீஸ் துணி
பாருங்கள் அந்த போர்டில் மிஷின் போர்டில் வரும்படியாகவும் நம்ம வந்து இப்போ தைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம திருப்பி தைக்கும்போது பின்ன உள்ள இந்த லைனிங் துணி வந்து முன்பக்கம் வரக்கூடாது, முன்ன உள்ள அந்த பூ டிசைன் வந்து பின்பக்கம் வராத அளவுக்கு நீட்டாக சென்டரில் வரும்படியாக வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள் இப்போ சூப்பரான ஒரு சிம்பிள் நெக் மாடல் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக முன்பக்கமாக வச்சு ஒரு ட்ராக் அளவு ஒரு சிங்கிள் ட்ராக் அளவு இடம் விட்டு நீட்டாக நம்ம முன்கழுத்தை தைச்சி எடுத்துக்கிடலாம். இது வந்து ஸோ அடி. இந்த கழுத்தை பாருங்கள் உள்பகுதியில் கேன்வாஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டிப்பாக அழகாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி நெக் டிசைன் சிம்பிளான மாடலில் தைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பின்கழுத்து எடுத்துக்கிடலாம். பின்கழுத்துக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. பாருங்கள் லைனிங்க்கு மேலே மெயின் பீஸோட நல்ல பக்கம் மெயின் பக்கத்தை போட்டு நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஜாயின் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு தையல் விட்டு நீட்டாக ரவுண்டு நெக் தைக்கிறதுனால ரவுண்டு ஷேப்புக்கே நம்ம திருப்பி விட்டு தைச்சா போதும். பாருங்கள் தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். அடுத்தது லைட்டாக இந்த கத்திரிக்கோல் வச்சு நூல் வெட்டக்கூடிய கத்திரி வச்சு லைட்டாக ஒரு கட்டிங் கிராஸில் கொடுத்துக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள் இந்த முன் துண்டு துணி நம்ம முன்கழுத்து தைச்சிருக்கோம்ல அந்த பீஸை எடுத்து அப்படியே இந்த பின் துண்டு கூடல நம்ம ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறது எப்படி பார்த்தீங்களா, பின் துண்டோட லைனிங்கும் முன் துண்டோட லைனிங்கும் ஒரே இடத்துல இருக்கணும். அடுத்தது முன் துண்டோட நல்ல பக்கம் அந்த மெயின் பீஸ் துணியும் பின் துண்டோட மெயின் பீஸ் துணியும் ஒரே இடத்துல இருக்கும்படியாக நம்ம தைக்கணும். இந்த மாதிரி தைச்சி திருப்பும்போது தான் நமக்கு கழுத்து வந்து க்ளோசிங் கழுத்து கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடமே தெரியாது. பாருங்கள் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் நம்ம தைக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள் இப்போ நீட்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இந்த கழுத்தோட மாடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. இந்த கழுத்துக்கு பின் கழுத்துக்கு நம்ம எதுவுமே கேன்வாஸ் எதுவுமே ஸ்டிச் பண்ணலை. சாதாரண நார்மல் சிம்பிள் மெத்தடில் தான் இந்த நெக் மாடல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்போ இந்த சுடிதார் டாப்புக்கு அழகான ஒரு நெக் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆம்கோல் பகுதியிலேருந்து ஷோல்டருக்கு வந்து ஒரு ட்ராக் அளவு நண்டுகால் சின்ன நண்டுகால் அளவு இடம் விட்டு நீட்டாக ரவுண்ட் நெக்கு தைச்சி ஸோ அடி முடிச்சிட வேண்டியதான். முடித்த பிறகு இந்த கழுத்தோட மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த டாப் தைச்சிருக்கிற கிளாத்து டிசைனை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. அதுவும் இந்த நெக் டிசைன் இந்த கிளாத்தில் வரும்போது ரொம்பவே லுக்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை. தேங்க்யூ.